வணக்கம். குஜராத்தில் 2002 ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை மோடி ஆட்சியின் போது நடந்தது. அது தொடர்புடையவர்கள் சமீபத்தில் விடுதலை செய்த காட்சியை நாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தொழுநோயாளிகளை காப்பாற்றுவதற்காக வந்த சமூக சேவகரை கொன்றவரை சமீபத்தில் விடுதலை செய்தார்கள். அதையும் நாம் பார்த்தோம். இப்போது 2006 மலேகான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குண்டு வைத்த சங்கபரிவார கும்பலை சார்ந்த 7 பேரை விடுதலை செய்திருக்கிறது NIA சிறப்பு நீதிமன்றம். ஒன்று மட்டும் உறுதியாகிறது, சனாதனம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஆதரித்தால் நீங்கள் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை நிச்சயம் என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஏன் நம்ம பதட்டமாக வேண்டியிருக்கு? ஏன் மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதிர்ச்சியாக வேண்டியது இருக்குது? இப்போ 2006, 2007 2 முறை மலேகானில் குண்டுவெடிப்பு நிகழுது இல்லையா? முதல் முறை குண்டுவெடிப்பு நிகழும்போது 7 பேர் கொல்லப்படுகிறார்கள். இரண்டாவது முறை நடந்தபோது 30க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்போ முதல் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அல்லவா, அது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை நிறைவடைந்து NIA நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இவங்க 7 பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. 7 பேர் யாரெல்லாம்? பிரகாஷ் சிங் தாக்கூர், கர்னல் புரோஹித் உட்பட ஒரு பெரிய ஒரு பட்டியல் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய சிரிப்பு வருது. என்ன அப்படின்னா, பிரகாஷ் சிங் தாக்கூர் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் தான் பாம்பு வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாம்பு தான் வெடித்து அவ்வளோ மக்கள் இறந்து போனார்கள் அப்படிங்கிறது. அதுக்கு கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடியே பிரகாஷ் சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய RSSகாரர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, துறவரம் மேற்கொண்டிருக்கிறார். போலி சாமியார், அவங்க ஒரு போலி சாமியார் தான், சாமியாராக மாறிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே சாமியாராக மாறினதுனால இப்போ என்ன அப்படின்னா, அது அவருடைய பொருளாக அவங்க எல்லாத்தையும் துறந்துருவாங்க. அப்போ அதனால் அவருடைய பொருளாக அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வினோதமான வாதத்தை கோர்ட் முன்வைத்திருக்கிறது. நமக்கெல்லாம் சிரிப்பு வருமா வராதா? கண்டிப்பாக சிரிப்பு வரும். சரி, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு செய்தியை தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது. அதாவது இந்த தீர்ப்பு எப்படி வரப்போகிறது அப்படிங்கிறது அமித்ஷாவிற்கு, உள்துறை அமைச்சராக இருப்பவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நன்றாக தெரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது வியாழக்கிழமை தீர்ப்பு வருது, புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, காவி பயங்கரவாதம் என்ற கோட்பாட்டை காங்கிரஸ் தனது திருப்திப்படுத்தும் அரசியலின் ஒரு பகுதியாக பெரிதுபடுத்தியது. வாக்குகளுக்காக பயங்கரவாதத்திற்கு மதச்சாயம் பூச முயன்றனர். ஆனால் இந்திய மக்கள் அந்த பொய்யை நிராகரித்தனர். ஒரு இந்து எப்போதும் பயங்கரவாதியாக முடியாது அப்படின்னு அவர் பேசுகிறார். அவர் இப்படி பேசும்போதே இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது. ஆனால் அவர் பேசி 18 மணி நேரத்தில் மலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட RSSகாரர்கள் 7 பேருமே விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் அமித்ஷாவை பார்த்து இந்திய மக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவிலே இதுவரையிலும் பிறந்த இந்துக்களிலேயே மிகச்சிறந்த இந்து அப்படின்னா மகாத்மா காந்தி தான். அந்த மகாத்மா காந்தியை கொலை செய்தவன் RSSகாரனாக இருக்கக்கூடிய RSS ஆரிய சித்பவ பார்ப்பனனாக இருக்கக்கூடிய நாதுராம் கோட்ஸே. யாருப்பா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கொஞ்சம் சொல்றியா? இன்னும் ஒரு பட்டியல் சொல்லவா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்குறாங்க. அமித்ஷா வழக்கம் போல் எதுவுமே பேச மாட்டார், பாவம், அவரை விட்டுருவோம். நம்ம இப்படி அவர் பேசுறதுக்கு தான் லாயக்கானவர், வேறு எதுக்கு லாயக்கானவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. சரி, அதை விட்டுருவோம். இப்போது மலேகானில் குண்டு வெடிக்குது. வழக்கம் போல் குண்டு வெடித்து சம்பவம் நடந்ததுமே இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் யார் மீது பழி போடுவார்கள்? அன்னைக்கெல்லாம் சாதாரணமாக அந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு 2006 நடக்குது, 2007 நடக்குது. நீங்கள் பாருங்கன்னா, சம்ஜோதாவை எக்ஸ்பிரஸில் வெடிகுண்டு நடக்குது. அதுமாதிரி அஜ்மீரில் மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிப்பு நிகழுது. மலேகானில் இப்படி தொடர்ந்து பல வருடங்களாக நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் செய்து இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்குகிறது அப்படின்னு. இன்றைக்கி நம்ம எல்லாம் தாடி வச்சுருக்கிறோம், இன்றைக்கி பிரச்சனை இல்லை, இது ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு யாராவது தாடி வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். அந்த அளவிற்கு கொடூரமாக ஊடகங்களும் எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பலுக்கு தோதுவாக விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இறுதியில் கர்கரே என்று சொல்லக்கூடிய நேர்மையான இந்து போலீஸ் அதிகாரி, சரியா, நேர்மையான இந்து போலீஸ் அதிகாரி, இப்போ சஞ்சீவ் பட் மாதிரி இவங்களாம் ரொம்ப நேர்மையானவங்க.
அப்போ நேர்மையாய் ஒரு இந்து இருந்தாலும் என்ன நிலைமை அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்போ சஞ்சீவ் பட் இப்போ இந்த கர்கரே என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த வழக்கை கையாளுகிறார். கையாளும் போது அவருக்கு பல விஷயங்கள் நடக்குது. இதுக்கு பின்னாடி சங்கபரிவார கும்பல் தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு முக்கியமான ஆளை கண்டுபிடிக்கிறார். அசீமானந்தா அப்படின்னு ஒருத்தன். இந்த அசீமானந்தாங்கிறவன் ஒரு சாமியார் போர்வையில் இருந்தவன் தான். அவன் கோர்ட்லேயே வாக்குமூலம் கொடுக்குறான். ஆர்எஸ்எஸ் இதுக்கு எப்படி எங்களுக்கு உதவிச்சுது, ஆர்மியில் இருக்கக்கூடியவனெல்லாம் வெடிகுண்டு வைக்கிறதுக்கு எப்படி அவன் எல்லாம் பயிற்சி தரான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் விலாவரியை கொடுத்துருக்காரு. தமிழில் கூட மறைந்து போன எழுத்தாளர் ஞானி இருக்கார் இல்லையா, அவர் அசீமானந்தாவுடைய வாக்குமூலம் அதை சிறு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். சரியா? இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. இதில் ஒரு மிக முக்கியமான மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லக்கூடிய சுனில் ஜோஷி அப்படிங்கிற ஒருத்தன், அவன் என்னன்னா இந்த மலையுகானில் குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கர்நாடகாவில் வச்சு மர்மமான முறையில் இறந்து போகிறான். அவங்க கையில் அவ்வளோ பெரிய ஆதாரங்கள் இருந்ததுனால அவன் ஒருவேளை கொல்லப்பட்டிருப்பானோ, மர்மமான முறையில் அவன் சாகுறான். செத்த பிறகு என்ன அப்படின்னா இந்த வழக்கிற்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் கிடைக்காம போகுது. சரியா? இப்போ இந்த சம்பவம் நடந்தது என்ன சொன்னானுங்க அப்படின்னா அபினவ் பாரத்ங்கிற அமைப்பு அதுதான் இதெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் அபினவ் பாரத் வகுப்பை சார்ந்தவர்கள், இந்த அமைப்பை சார்ந்தவர். அபினவ் பாரத்தை சார்ந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் இருந்தாங்க. அபினவ் பாரத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இதே மாதிரி ஊடகங்களில் இவனுங்க பொய்களையாக சொன்னானுங்க. சில வருடங்கள் கழித்து இதே அபினவ் பாரத்தை சார்ந்த பிரகாஷ் சிங் தாக்கூருக்கு மோடி, அதாவது பயங்கரவாத செயலில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு இந்திய வரலாற்றில் முதன்முறையாக மோடி பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். இதுதான் நிகழ்ந்தது. இப்போ அடுத்தது இன்னொருத்தருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்க போகிறாங்க. அது யார் தெரியுமா? வந்தாலும் வரலாம். ஒடிசாவில் சத்தீஸ்கரில் 2 கன்னியாஸ்திரிகளை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு மிக கொடூரமான முறையில் நடந்துக்கிற ஒரு பொம்பளை இருக்கிறாங்க இல்லையா, சுவாதி வர்மா என்னன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட பேர். அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த முறை பாஜக வெற்றி பெறும் பட்சத்தில் பாராளுமன்ற ஒரு எம்பி பதவி கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். இதுதான். இப்போ இதையெல்லாம் கேட்டால் நமக்கு அதிர்ச்சி வருமா வராதா? இன்னும் பல்வேறு இதுபோன்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பல் பயங்கரவாதிகள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவராக மோடியும் இன்றைக்கு பாஜகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.